ஈஷா அறக்கட்டளைக்கு எதிரான அவதூறு உள்ளடக்கத்தை நீக்க தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. சத்குரு ஜக்கி வாசுதேவோட ஈஷா அறக்கட்டளைக்கு எதிரா அவதூறு பரப்புனதா சொல்லப்படக்கூடிய உள்ளடக்கத்தை நீக்கச் சொல்லி தமிழ் இதழான நக்கீரனுக்கு தில்லி உயர்நீதிமன்றம் வியாழக்கிழமை உத்தரவிட்டிருக்கு. இந்த உத்தரவை நீதிபதி சுப்பிரமணியம் பிரசாத் பிறப்பிச்சாரு. ஈஷா மையம் தாக்கல் செஞ்ச அவதூறு வழக்க ஆரம்ப நிலையிலேயே தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிற அந்த பத்திரிகையோட கோரிக்கையை நிராகரிச்சு நக்கீரன் தாக்கல் செஞ்ச மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சது. இது மூலமா ஈஷா அறக்கட்டளை நக்கீரனுக்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்க தொடர்ந்து நடத்த தில்லி உயர்நீதிமன்றம் அனுமதிச்சது. அவதூறு பரப்புனதா சொல்லப்படக்கூடிய உள்ளடக்கத்தை நீக்க சொல்லி தமிழ் இதழான நக்கீரனுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டத ஈஷா அறக்கட்டளை வரவேற்றிருக்கு. 2024 ஈஷா அறக்கட்டளை தில்லி உயர்நீதிமன்றத்துல அவதூறு வழக்கு தாக்கல் செஞ்சது. நக்கீரன் அப்புறம் அதோட ஆசிரியர் அறக்கட்டளையோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய கட்டுரைகளையும் காணொளிகளையும் வெளியிட்டதா அந்த மனுவில் அறக்கட்டளை குற்றம் சாட்டுச்சு. அந்த உள்ளடக்கம் கூகுள் தேடல்ல தோன்றியதாலும் யூடியூப்ல பதிவேற்றப்பட்டதாலும் கூகுள் எல்எல்சியும் இந்த வழக்குல ஒரு தரப்பா சேர்க்கப்பட்டிருக்கு. ஈஷா அறக்கட்டளையோட கூற்றுப்படி நக்கீரன் தங்களுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வச்சு பல செய்திகளை வெளியிட்டது. ஈஷா மையம் சுரண்டல், மூளைச்சலவை அப்புறம் சட்டவிரோத நடவடிக்கைகள்ல ஈடுபடுது, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் இதுல அடங்கும். அறக்கட்டளையோட தொடர்புடையவங்க அவங்களோட விருப்பத்துக்கு மாறா அங்க தங்கறதுக்கு வற்புறுத்தப்பட்டதாவோ இல்லனா செல்வாக்கு செலுத்தப்பட்டதாவோ அந்த செய்திகள் தெரிவிச்சது. ஈஷா அறக்கட்டளை இந்த குற்றச்சாட்டுக்கள் எல்லாத்தையுமே மறுத்ததோட அது பொய்யானவை அப்புறம் தவறா வழிநடத்துறது அப்படின்னு சொல்லுச்சு. தன்னோட 2 மகள்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு ஈஷா யோகா மையத்துல தங்கி இருக்கிறதா சொல்லி நீதிமன்றத்துல ஒரு நபர் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செஞ்சப்போ இந்த சர்ச்சை முன்னாடியே ஆரம்பிச்சது. 2024 வருஷம் அப்போதைய இந்திய தலைமை நீதிபதி தலைமையிலான உச்ச நீதிமன்ற அமர்வு அந்த 2 பெண்கள் கூட கலந்துரையாடிச்சு. அவங்க 2 பேரும் வயது வந்தவங்க அப்படின்னும் ஈஷா யோகா மையத்துல அவங்களோட சொந்த விருப்பத்தின் பேர்ல தான் வசிச்சுட்டு வரதாவும் தெளிவாவே தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னும் உச்சநீதிமன்றம் பதிவு பண்ணுச்சு. இதோட அடிப்படையில உச்சநீதிமன்றம் ஆட்கொணர்வு மனுவை முடிச்சு வச்சது. இதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தோட உத்தரவுகள் இருந்தப்பவும் நக்கீரன் தொடர்ந்து அவங்களுக்கு எதிரான அவதூறு செய்திகளை வெளியிட்டு வரதா சொல்லி ஈஷா அறக்கட்டளை தில்லி உயர்நீதிமன்றத்தை அணுகுச்சு. அந்த மாதிரியான உள்ளடக்கங்களை நீக்க சொல்லி அவங்களோட நற்பெயருக்கு ஏற்படுத்தப்பட்ட களங்கத்துக்கு 3 கோடி ரூபாய் இழப்பீடு கோரியும் ஈஷா அறக்கட்டளை தில்லி உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கு.